எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ஜாக்லின் அவர்களுடைய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ அதில் நிறைய பேருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் வந்து பேக் டு பேக் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் ஜாக்லினுக்கு எதிராக வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஷோ ஒரு கேம் வந்து போச்சு. ஸோ ரவீந்தர் அவர்கள் வந்து கேம் ஆடிட்டு இருந்தார். ப்ளஸ் ஜெஃப்ரி சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஜாக்லின் ஸ்பேஸில் வந்தே பதில் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க இஷ்டத்துக்கு பேசட்டும், நம்ம அதை வந்து கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரசிகர்கள் வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஆஃப்டர் கொஞ்ச நாள், ஏன்னா இப்போ அதுக்கடுத்தும் வந்து அவங்க வம்பு இழுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் பற்றி கேட்க வேண்டிய கேள்வி, கப்புக்கு டிசர்வ்டான ஆள் தான் கப் எடுத்தாரான்னு சொல்லி கேட்டதுக்கு, கண்டிப்பாக கப்புக்கு டிசர்வ்டு தான் கப் எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த வீட்டில் முழுக்க முழுக்க முத்து வந்து எந்த ஒரு சேஃப் கேமும் ஆடலை. அவன் வந்து முழுக்க முழுக்க இறங்கி ஆடினா அது அவனுக்கு நல்லதாகவும் அமைஞ்சிச்சு. கேவலமாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பேசினார். பட் அது இருந்து சில விஷயங்கள் எடுத்து எடுத்து அவன் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ கண்டிப்பாக நானே உள்ளே இருக்கும்போதே சொல்லியிருக்கேன், எனக்கு அடுத்த கப்பு நான் யாருக்கு ஆசைப்பட்டேன்னா அது முத்துக்கு தான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் எனக்கு பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரியேட் ஆகலை. ஸோ அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி முத்துவை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அடுத்து சவுண்டோடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவங்க பேசுனது ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது சவுண்ட் வந்து உள்ளே இருக்கும் பொழுது எப்படி க்யூட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் எப்பயுமே இருப்பாள். பட் அவள் வந்து கோவப்பட்டாலும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதுக்கடுத்து ஆஃப்டர் கொஞ்ச நாளத்தில் அவர் வந்து சால்வ் ஆயிடுவா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளை. எனக்கு வந்து வெளியே இருந்து அவள் கூட ஃப்ரெண்டாக இருக்குன்னு தோணுச்சு தவிர உள்ளே இருக்கிறப்ப எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல. ஏன்னா அவள் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு நடுவில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாள். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி அப்புறம் டாப் 5 சொல்லுங்கன்னு சொன்ன அப்புறம் டாப் 5 நம்ம நினச்சது தாங்க, நான் சொன்னது தான் சரியா. டாப் 5 வந்து மஞ்சரி, ஜாக்லின், முத்துக்குமரன், அப்புறம் வந்து தீபக், அப்புறம் வந்து 5வது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ரயான் வந்து சொல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பேக்டான ஒரு பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. பட் சௌந்தர்யாவை அவங்க வந்து சொன்னாங்க ரயானுக்கு வந்து தாண்டி. ஏன்னா ரயான் வந்து டிக்கெட் ஃபினால வின் பண்ணாதான், இன்னொன்று சௌந்தர்யா யூஸ் பண்ணி தான் ரயான் வந்து இருந்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. ஆனால் கூட யார் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரயானை சொல்லிட்டாங்க. ஸோ ரயான் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் கூட இப்போ கூட பேசணும் சௌந்தர்யா கூடயும் ரயான் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் வந்து வெளியே வந்து பேசினேன். அவன் தான் எனக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு கொடுத்தான் சௌந்தர்யாவுக்கு. ஸோ நாங்களாம் வந்து கிளியராக தான் இருக்கோம். வி ஆர் ஃபைன். ஸோ வி ஆர் டீலிங் வெரி வெரி குட் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் கிளியராக தான் போயிட்டுருக்குன்ட்டு. அடுத்து ஜெஃப்ரி கூட அவங்க பேசலை போல தெரியுது. ஏன்னா ஜெஃப்ரியும் கோவா கேங்கில் இல்லைன்னு சொல்லி அவன் அறிவிச்சிட்டான். வெளியே போய் தப்பாக பேசுறதுனால ஜெஃப்ரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசல. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து வெளியே வந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்கல்ல, இது வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கும் அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஏன்னா அப்படி தான் ஒரு ஸ்ட்ராங்கான லேடி வந்து சொல்லணும், உமன் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவங்க என்னால் கேம் ஆடிட்டு போட்டோம். பட் அப்படி ஆடுறது அப்படிங்கிறது தப்பு தான். ஏன்னா என்னை சுற்றி ஒன்று நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அவங்கள சுற்றி தான் நடக்குது. பட் எல்லா கண்டஸ்டன்ஸையும் பற்றி வெளியும் வந்து கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க இப்போ கூட. ஸோ முடிஞ்சிருச்சு இந்த கேம், இதை விட்டுருங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபேட்மேனுக்கும் சரி, சத்யாவுக்கும் சரி, ஜெஃப்ரிக்கும் சரி, இதை வைத்து ஒரு கேம் ஆடுற எல்லாத்துக்கும் வந்து ஒரு தகுந்த ஒரு செருப்படி கொடுத்துட்டாங்க. ஏன்னா கேம் ஓவர். இனிமேல் அவங்கவுங்க வேலையை பார்க்க போங்க. இனிமேல் சும்மா உட்காந்துக்கிட்டு பேசுகிறதுல எந்த ஒரு இதுவும் ஆக போகிறதில்ல. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான், எல்லாரும் கேமாக தான் ஆடினாங்க அப்படின்ற அந்த புரிதல் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்றத சொன்னது ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜாக்கை. ஸோ வெரி வெரி பர்சனல் ஃபேவரட்டாக ஜாக் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த மணி பாக்ஸோடைய டெசிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான டெசிஷன். நம்ம யோசிச்சு பார்த்தோம் கரெக்டாக. அது வந்து அவங்க மக்களுக்காக தான் எடுத்திருக்காங்க. மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டோம்னு நினச்சேன். ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்க்கா, வேறு லெவலில் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து தப்புக்கா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், மக்களுடைய மனசை நான் உடைச்சிட்டேன். பட் இருந்தாலும் நான் ஏதோ வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னை காப்பாற்றின மக்களுக்கு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து செஞ்சது தான் அது. அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டது நல்லா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மக்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் டெசிஷனை ஏற்றுக்கிட்டாங்களே தவிர மக்களுக்கு மன வருத்தம் இருந்தது உண்மைதான். ஜாக்லினை கடைசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணிருக்குல்ல, அதை நீங்கள் உடச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் சரி நம்ம பொண்ணு நமக்காக ஒரு ரிஸ்க் எடுத்துட்டா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டே.
அதை வந்து ஜாக்லின் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அது எனக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. ஸோ ரெக்ரெட் பண்ணது நான் வந்து என்ன சொல்றது, அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு திருப்பி போய் ஓடி வந்திருக்கலாம். பட் அது என்னுடைய கேரக்டர் இல்ல. பட் மக்களுக்காக நான் ஏதோ செய்யணும்னு நெனச்சேன். அத செஞ்சுட்டேன். ஹோப் மக்கள் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா, அது ரொம்ப டேஞ்சரான ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். பட் அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மக்களுக்கு தான் செஞ்சேன் அப்படிங்கிறது அவங்களுடைய கிளாரிட்டி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இதுதான் நடந்துச்சு. ஸோ மீண்டும் ஏதாவது இன்டர்வியூ இருந்தா, ஜாக்லின் முத்துவோட இன்டர்வியூ இருக்கான். ஸோ அத பார்த்துட்டு நம்ம வந்து பேசலாம். ஓகே. தேங்க் யூ கைஸ். குட் பை.